வணக்கம், நம்ம அன்பு தமிழ். இந்த வீடியோவில் வேர்ல்டு வார் 1 பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னவா இருக்கும்னா, பிரான்சிஸ் ஃபெர்டினண்டை போட்டுட்டாங்க, பிரான்சிஸ் ஃபெர்டினண்டை சுட்டுட்டாங்க, அதனால தான் வேர்ல்டு வார் 1 நடந்தது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஆக்சுவலி அது ஒரு காரணம், அவ்வளோதான். வேர்ல்டு வார் 1 என்னங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் சண்டை, 2 பேருக்கும் ஆகாது, நீ நானும் அடிச்சுக்கிறோம். உன் பக்கம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிரிங்க இருப்பாங்களே அவங்கள ஒன்று சேர்த்து அவங்கள ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி நம்ம 2 பேருக்கும் ஒரு கேங் வார் நடத்திக்கிறோம். இவ்வளோ தான் வேர்ல்டு வார். இதுதான் ஒன்று, சரிங்களா? இதுக்கு காரணங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல பகைகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டோட பகையும் எல்லா பகையும் ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண தருவம் தான் இந்த வேர்ல்டு வார் 1. இந்த வேர்ல்டு வார் 1ங்கிறத நான் எப்படி ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறத சொல்கிறேன், இது எப்படி ஒரு குடும்ப பிரச்சனைங்கிறத சொல்கிறேன், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி வேர்ல்டு வார் பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்க வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் நாளைக்கா இன்னைக்கு தான் வந்து இந்த வீடியோவே பார்ப்பாங்க. கரெக்டாக அது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள மாதிரி நான் எக்ஸாம் நாளைக்கு அதனால தான் வந்திருக்கேன் அது மாதிரி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்டு வார் 1 போயிடலாம். ஆக்சுவலி இந்த வேர்ல்டு வார் 1ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு வந்து காரணங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் வந்து போட்டுட்டாங்க செர்பியா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கரோட பேரரசரான பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் சுட்டதுனால இந்த வேர்ல்டு வார் 1 வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம். அதனாலையும் வந்திருக்கு. வேர்ல்டு வார் 1 தொடங்குறதுக்கு காரணங்கள் அது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, 1914க்கு முன்னாடி 1914 28 ஜூனுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, சரிங்களா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் ரஷ்யா இருக்க ஒத்துக்கோங்க. மேப் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ரஷ்யா கீழே ஓட்டமன் எம்பையர், இப்போ அதை டர்க்கின்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் பால்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பால்கன் கண்ட்ரிஸ்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கண்ட்ரி, ஒரு 4 கண்ட்ரி இருக்குது. அது 4 கண்ட்ரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் போஸ்னியா, 2வது கண்ட்ரி செர்பியா, 3வது கண்ட்ரி ரொமானியா, 4வது கண்ட்ரி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா. இந்த 4 கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கண்ட்ரிக்காக தான் சண்டை போட்டிருக்காங்க. இந்த 4 கண்ட்ரிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் ஹங்கரி இருப்பாங்க. ஆஸ்ட்ரியா ஹங்கரிக்கு மேலே ஜெர்மனி இருப்பாங்க. ஜெர்மனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு மேலே கரெக்டாக அவங்களுக்கு தள்ளி கொஞ்சம் பிரிட்டிஷ், அது பிரிட்டிஷ் கீழே இல்லை, எண்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். இதுதான் வந்து மேப், சரிங்களா? இதில் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு முன்னாடியே 1878வது வருஷமே ரஷ்யாவுக்கும் ஓட்டமன் எம்பையருக்கும் ஆகலை. என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்கன் கண்ட்ரி சொன்ன பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போஸ்னியாவும் எர்சோவேனியான்னு சொல்லிட்டு கண்ட்ரி, இந்த 2 கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டமன் எம்பையர் கீழே வந்து இருந்தது. இதில் வந்து இருந்ததுனால ரஷ்யா வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்னன்னு போர் புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து இந்த நாட்டை விட்டு தனியாக தள்ளி வச்சிடறேன், நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ஆட்சி போறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அந்த பால்கன் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஓட்டமன் எம்பையர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, வார் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. வார் பயங்கரமா போயிருக்கு. இதனால ரஷ்யாவுக்கு ஓட்டமன் எம்பையருக்கும் ஆகல. இதுல ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ரஷ்யா ஜெயிச்சிடுறாங்க. ரஷ்யா ஜெயிச்சதுனால அந்த பகுதி வந்து யார்கிட்ட போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் ஹங்கரி கிட்ட போகுது. ஆக்சுவலி இந்த போஸ்னியா எர்சோவேனியான்னு சொன்ன பார்த்திருக்கீங்களா, இந்த 2 கண்ட்ரி ஓட்டமன் எம்பையர் கிட்ட இருந்தது. இந்த கண்ட்ரி இப்போ யார்கிட்ட போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் ஹங்கரி கிட்ட போகுது. ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட நிலப்பரப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இது அந்த கண்ட்ரி கிட்ட போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இது எப்படி ரஷ்யா வந்து இவங்க கிட்ட விட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெயின் ரீசன் ரஷ்யா வந்து ஒரு ரகசியமான ஒப்பந்தம் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கரோட பேரரசரோட போட்டிருப்பாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் பாக் ஆஃப் ஸ்டேட்னு இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இது என்ன ஆகுனா, இஸ்தான்புல்னு ஒரு நாடு இருக்கு. இந்த இஸ்தான்புல் நாடு என்ன ஆகுனா 2ஆ பிரிஞ்சிருக்கு. 2ஆ பிரிஞ்சு பாதி நாடு ரஷ்யாவில், பாதி நாடு ஓட்டமன் எம்பையர்ல இருக்கு. இந்த 2 நாட்டுக்கு நடுவுல பால்க் ஆஃப் பாஸ்பரஸ்னு ஒன்று இருக்கு, இந்த ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடை பிரிச்சு வச்சிருக்கு. ஒரு சைடு பிளாக் சி, இன்னொரு சி ஆஃப் மர்மர். இந்த 2 சைடு வந்து இந்த கடலுக்கு நடுவுல இந்த கண்ட்ரி 2ஆ பிரிஞ்சிட்டு இருக்கு. ரஷ்யா எப்பயாச்சும் இந்த இஸ்தான்புலை கைப்பற்றதுக்காக ஒட்டமன் எம்பையர் கிட்ட சண்டைக்கு போகும்போது ஆஸ்ட்ரியன் ஹங்கரின் பேரரசு ஒட்டமன் எம்பையருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறது ரகசிய ஒப்பந்தம். ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட போட்டிருந்து, ரஷ்யாவும் ஆஸ்திரேலியா கிட்ட ஒப்பந்தம் போட்டு ரகசியமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்க கைப்பற்றின பேரரசு, ரஷ்யா கைப்பற்றின பேரரசு யார்கிட்ட போகுதுன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கரி கிட்ட போகுது. போன உடனே சும்மா இருப்பாங்க இல்லை, உள்ள வந்து கலவரம் வெடிக்குது. ஆஸ்ட்ரியா ஹங்கரி
இணைக்கும் போது போஸ்னியா எர்சோவினியாங்கிற கண்ட்ரி ஆஸ்திரேலியன் ஹங்கேரியோட சேரும்போது உள்ள கலவரங்கள் வெடிக்குது, பயங்கரமா வெடிக்குது. ஏன்னா போஸ்னியா எர்சியா நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் பீப்புள். அந்த ஸ்லேவ்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த நாடோட சேர மாட்டோம், எங்களுக்கு இந்த நாடு தேவை, எங்களுக்கு தனியா நாடு கொடுன்றாங்க. இதுக்கு வந்து செர்பியா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. செர்பியா ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, செர்பியாவும் சின்ன கண்ட்ரி, அவங்க வந்து நம்ம மேல போர் புரிய வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன கண்ட்ரி ஆல்ரெடி இந்த கண்ட்ரி கைக்குள்ள போயிடுச்சு, இவங்க இதே நோக்கி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு செர்பியா நாட்டிலையும் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருந்தாங்க. செர்பியா நாட்டிலையும் ஸ்லேவ்ஸ் பீப்புள், போஸ்னியா நாட்டிலையும் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருந்திருக்காங்க. ரெண்டு நாட்டிலையும் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருக்கிறதுனால நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்னியா ஹெர்சோவினியா நாட்டுக்குள்ள யங்ஸ்டர்ஸோட பிரச்சனை வருது. இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு தனி வேணும், ரெவல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. இப்போ எப்படி இந்தியாக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க இருந்தோடனே எங்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி வேணாம், எங்களுக்கு தனியா வேணும், இந்தியாக்குள்ள எப்படி ஒவ்வொரு இந்தியன்ஸ் போராடினாங்களோ அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிறவங்க போஸ்னியா ஹெர்சோவினியா நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்க ஆஸ்திரியா ஹங்காரியோட பேரரசு கீழே நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு ஒரு தனி நாட்டை கொடுன்னு சொல்லிட்டு போஸ்னியா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செர்பியா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த எப்படின்னா ஃபண்ட் மூலியமா செர்பியா ஹெல்ப் பண்றாங்க, வெப்பன்ஸ் மூலியமா ஹெல்ப் பண்றாங்க. இது எல்லாமே ஆஸ்திரியா ஹங்கேரி பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா, சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியா ஹங்கேரி செர்பியாவை பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி, இதுல என்ன ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு, ரஷ்யால பிளவு ஏற்பட ஆரம்பிச்சு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ கைப்பற்றின பேரரசை எப்படி வந்து நீ அங்க கொடுப்ப, ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ரஷ்யா நாட்டிலும் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருக்காங்க. ரஷ்யா நாட்டில் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இதை கொடுத்ததுனால வந்து ரஷ்யா நாடு வந்து ஆல்ரெடி பிளவு ரொம்ப அதிகமா உடைய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, எங்களுக்கு அந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இந்த நாட்டை கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்க கிட்ட அடிமையா இருக்க மாட்டோம். ரஷ்யா நாட்டிலும் ஸ்லேவ்ஸ் பீப்புள் இருக்காங்களே, அது அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆஸ்திரியா ஹங்கேரி கிட்ட அடிமையா இருக்கு, எங்களோட இனத்தோட மக்கள் வந்து ஆஸ்திரியா ஹங்கேரி கிட்ட அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சி வந்து ரஷ்யாக்குள்ளே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா நிறைய பிளவுக்கு உள்ளாக்கி இருக்கு. இதெல்லாம் ரஷ்யா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ரஷ்யா வந்து ஆஸ்திரியா ஹங்கேரியோட பேரரசர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசர்கிட்ட பேசும்போது அந்த பேரரசர் யாரு, அந்த ஃபாரின் மினிஸ்டர் யாருங்கிறத நான் சொல்றேன். இது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு ஒப்பந்தங்கள் இருந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு பயம் வந்துருச்சு. என்னன்னா, இது மாதிரி ரஷ்யாக்குள்ளே ஒரு புரட்சி வெடிக்குது. ரஷ்யாக்குள்ள புரட்சி வெடிக்கும் போது ரஷ்யாக்காரன் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பானா, இல்ல இவன் எப்போனா நம்ம பக்கம் எதிராக திரும்பலாங்கிறதுக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அதனால ஆஸ்திரியா ஹங்கேரி என்ன பண்றான், மேல ஜெர்மனி, அவனோட ஃப்ரெண்டான நாடான ஜெர்மனி கிட்ட போயிட்டு இது மாதிரி ரஷ்யா என் பக்கம் திரும்பினானா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உடன்படிக்கை போட்டுக்கிட்டாரு நம்ம ஆஸ்திரியா ஹங்கேரி. இது வந்து ஜெர்மனி நாட்டோட பேரரசர் வந்து ரஷ்யா கிட்ட சொல்லியே போட்டுக்கிறார், இது மாதிரி நீங்க அவங்க மேல வாருக்கு வந்தீங்க நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியா வந்து ரஷ்யா கிட்ட சொல்லி இந்த உடன்படிக்கை போட்டுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து ரஷ்யாக்குள்ள நடக்கிற புரட்சி நிறுத்தி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா செர்பியா நாடு வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. புரட்சி வந்து ஆஸ்திரியா ஹங்கேரியில அதிகமா வெடிச்சுட்டே இருக்கு, இது நிறுத்தி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஸ்திரியா ஹங்கேரி வந்து பேரரசரான பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் ஒய்ஃப் சோஃபியும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஒரு 19 வயசு ஸ்கூல் பையனா காலேஜ் பையனா ஒரு 19 வயசு பையன் கேப்ரிலோ பிரின்சஸ்னு ஒருத்தன் என்ன பண்ணுவானா, பிரான்சிஸ் ஃபெர்டினாண்டை சுட்டுருவாங்க, அசாசினேட்டட் பண்ணிடுவான். அசாசினேட்டட் பண்ணதுனால என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த போர் வந்து ஆஸ்திரியா பேரரசரா இருந்த அவர் என்ன பண்ணுவார்னா, செர்பியா நாட்டு மேல போர் அறிவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார். இப்ப போர் அறிவிக்கும் போது ரஷ்யாக்குள்ள இருக்கிற பிரச்சனை நிறுத்தணும். அது ரஷ்யா வந்து மக்கள்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக ரஷ்யா வந்து செர்பியா நாட்டுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செர்பியா நாட்டு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு செர்பியாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வந்துடும். செர்பியாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வந்துடும். ஆஸ்திரியாங்களுக்கு சப்போர்ட்டா ஜெர்மனி வந்துடும். ஆஸ்திரியாங்களுக்கு சப்போர்ட்டா ஜெர்மனி வந்த உடனே என்ன பண்றதுன்னா, ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜெர்மனி கிட்ட நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருந்தது. நிறைய வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து முன்னிலையில் இருந்து ஜெர்மனி மட்டும் தான், ஜெர்மனி கிட்ட தான் இருந்தது. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ரஷ்யா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நாடுகள் சேருது. என்னன்னா பிரான்ஸ் சேர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாடு இன்னும் கொஞ்சம் வளமாயிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சைடு வந்து வளம் கூட்டுறதுக்காக ரஷ்யாவுக்கு ஓட்டமன் எம்பையருக்கு ஆல்ரெடி ஆகல பிரச்சனை. கரெக்டா ஆல்ரெடி 1878 நடந்த பிரச்சனை நிறுத்துறதுக்கு ட்ரீட்டி ஆஃப் பெர்லின் சொல்லிட்டு ஒரு இதுல சைன் பண்ணி நிறுத்திருப்பாங்க அந்த போரை. இப்ப அதை திரும்பியும் திறந்து
திரும்பி வந்து நான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து எதிராக நிற்க போறேன்னு சொல்லிட்டு ஓட்டமன் எம்பையர் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கரி பக்கம் வந்து நின்றுப்பாரு. நானும் போருக்கு வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா நாடு கூட வந்து நானும் போருக்கு வரேன்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 4 கண்ட்ரி ட்ரிபிள் என்டிட்டி மூலியமா என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டிஷ் இந்த 3 நாட்டுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை பேலன்ஸ் 2 நாடு வந்து பிரச்சனை சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ட்ரிபிள் என்டிட்டியோட ரூல். இது மாதிரி ஒரு ட்ரீட்டில சைன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா பிரான்ஸ் வந்துட்டாங்க, பிரிட்டிஷும் வந்துட்டாங்க. இப்ப ரஷ்யா, பிரிட்டிஷ், பிரான்ஸ் இந்த நாடுகள், செர்பியா இது எல்லாமே ஒன்னா இருக்காங்க. இந்த பக்கம் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, ஒட்டமன், பல்கேரியா இத்தனை நாடுங்க ஒன்னா இருக்காங்க. இதுக்கு நடுவில் எப்படி வந்து அமெரிக்கா வந்தாங்க, இதுக்கு நடுவில் எப்படி ஜப்பான் வந்தாங்க, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக வந்தாங்க. இது மாதிரி போர் புரிஞ்சுட்டே இருக்கு. போர் புரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போர் புரிஞ்சுட்டு இதுதான் காரணம், இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் வைங்க. ஓகே, முக்கால்வாசி ஸ்லேவ்ஸ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக நடந்த பிரச்சனை தான் வேர்ல்டு வார் 1. இவ்வளோ காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் சண்டை, ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஆல்ரெடி நிறைய என்ன சொல்றதுன்னா பழைய பகைகள்லாம் இருக்கு. அந்த பகையை தீர்க்கிறதுக்காக அந்த வேர்ல்டு வார் 1 நடந்தது. இது ஒரு பக்கம் வைங்க. இதுல நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிக்கிட்டாங்க, பேரரசர் பேசிக்கிட்டாங்கன்னு. இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஜெர்மனி நாட்டோட பேரரசர், அந்த டைம் எல்லாமே மொனார்ச்சியோட ரூல் தான். இந்த மொனார்ச்சியோட ரூல் இருக்கும்போது ஜெர்மனி நாட்டோட மொனார்ச்சியா இருந்தவர் யார் வந்து பாத்தீங்கன்னா கெய்சர் வில்லியம் II. ரஷ்யாவோட மொனார்ச்சியா இருந்தவர் யார் வந்து பார்த்தா சார் நிக்கோலஸ் II தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அப்புறமா யூகே பிரிட்டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்களா, அதுக்கு அவர் வந்து யார் வந்து இருந்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் V அவர் இருந்திருப்பார். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிங் ஜார்ஜுக்கும் நிக்கோலஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட அம்மா இருக்காங்களா, அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி. அதாவது ரஷ்யா நாடும் சரி யூகேவும் சரி எங்க 2 நாட்டோட பேரரசர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி. கெய்சர் வில்லியமோட அம்மாவும், அதாவது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கெய்சர் வில்லியமோட அம்மாவும் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஜார்ஜோட அப்பாவும் அண்ணன் தங்கச்சிங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட அவங்க சுத்தி ஒரு கசின்ஸ், அண்ணன் தம்பி பிரச்சனை. இதனால நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ரஷ்யாவும் வந்து ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்ட ஒப்பந்தம் ஆல்ரெடி அவங்க கிட்ட போட்டிருக்கேன். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். அண்ணன் தம்பிக்குள்ள பேசியிருக்கான். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்ததுனால நானும் போர் புரியன்னு சொல்லிட்டு போர் புரியறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த இஷ்யூ வந்து இந்த மொனார்ச்சி அந்த பீப்புள் இருந்தாங்க, அந்த ஃபேமிலி என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டேனிஷ் ராயல் ஃபேமிலி சொல்லுவாங்க. டேனிஷ் ராயல் ஃபேமிலி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட பேரரசு தான் இருந்தது. அவங்களோட பேரரசு கீழே நிறைய மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்காக நிறைய சண்டை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சண்டை மேற்கொள்ளப்பட்டதுல ஒன்று தான் இந்த வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்தது. இந்த வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு நிறைய பொருளாதாரங்கள் சேதாரங்களே ஆச்சு. ஒரு வேர்ல்டு வார் நடத்துறது ஈஸி கிடையாது. ஒருத்தங்கிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, அத்தனை ஆயுதங்களும் ஒன்று தடவை டக்குன்னு போட முடிச்சிடலாம். ஆனால் முடிச்சுட்டானா அந்த நாடோட அடுத்து வந்து அந்த நாடு வந்து யார்கிட்டையும் வந்து போல்டா பேச மாட்டான். ஏன்னா அடுத்து அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லை. ஆயுதங்கள் இல்லைன்னா என்ன, அவங்க எந்த நாடும் ஈஸியா அடிச்சுட்டு போயிடும். அதான் ஆயுதங்களை நுணுக்கமா சஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு தான் ஒரு நாட்டோட தந்திரமே இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யா வந்து ஓகே நாங்க கொஞ்சம் ஆயுதம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. ஏன் வந்து நிறுத்துறாங்க பாத்தீங்கன்னா ஓட்டமன் எம்பையர் தோல்வி ஒப்புக்கொள்ளிச்சு. நாங்க வந்து போர் புரிய மாட்டோம்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ்ல சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பல்கேரியாவும் சைன் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா ஆஸ்திரியன் ஹங்கரியன் கூட சைன் பண்ணிட்டாங்க. ஆனா ஜெர்மனி நாடு சைன் பண்ணவே இல்லை. நாங்க வந்து போர் புரிவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் போர் புரிவேன், என்ன நடந்தாலும் சரி நான் போர் புரிவேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட வந்து செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வெப்பன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து அமெரிக்காவோட சப்மரைன்ஸ் மேல தாக்குதல் ஏற்படுத்தினதுனால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் போர்க்காலத்துல குதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மனியால தாக்கு பிடிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் கையெழுத்திடுற சூழ்நிலை வந்துருச்சு, கட்டாயம் வந்துருச்சு. வேற வழி இல்ல, கையெழுத்திட்டவே ஆகணும். இப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வேர்ல்டு வார் 1க்கான காரணம் மொத்தமும் ஜெர்மனி தான் சொல்லிட்டு ஜெர்மனி மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பகையும் திரும்புது. ஜெர்மனி மேல மொத்த பகையும் திரும்பினோன்னா என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ்ல சைன் பண்றாங்க. இதுல என்னன்னா ஜெர்மனி மேல நிறைய குற்றச்சாட்டு, நிறைய ஃபைன் எல்லாம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான், இதுக்கு இந்த போருக்கான அடித்தளை காரணமே நீதான், உங்களால தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம், இந்த நஷ்டத்துல நீதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டு. ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ் ஜெர்மனிக்கு போடப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், அதாவது குட்டி மீசை வச்சு ஒருத்தர் இருந்திருப்பாரு, பார்த்துருக்கீங்களா, தெரியும் உங்களுக்கு, அவர் தான். இதை பார்த்துட்டு இந்த விதிமுறைகள் பிடிக்காதனால அவர் இன்னொரு போரை மேற்கொண்டாரு.
அந்த வேர்ல்டு வார் 2 பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதோட 1918 வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சிருந்துருக்கலாம் என்ன பிரச்சனைங்கிறத. இவங்க வந்து அது மாதிரி பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா வேர்ல்டு வார் 1 ஒன்று வந்திருக்காது. இந்த ஃபேமிலி ஒரு இஷ்யூங்கிறது, இந்த ஃபேமிலி இஷ்யூ மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் மேற்கொண்டுள்ளது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஃபேமிலி, என்ன ஃபேமிலி, டேனிஷ் ராயல் ஃபேமிலி, அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனையால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடு அடிச்சுக்கிட்டு எப்படியோ அவங்க பகையை தீர்த்துக்கிட்டாங்க. இந்த கூறப்பட்டிருக்க அதுக்கு அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ஸ்ல கூறப்பட்டிருக்க விதிமுறைகள் வந்து ஜெர்மனி நாட்டுக்கு பிடிக்கல. அதனால வந்து இன்னொரு போர் வெடிச்சிருக்கு. அந்த போர் எப்படி வெடிச்சது, அந்த போரோட நுணுக்கங்கள் எப்படி இருந்தது, அந்த குட்டி மீசை வச்சிருந்த ஒருத்தர் எப்படி போர் தந்திரத்தை மேற்கொண்டிருக்கா, எல்லாருமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வேர்ல்டு வார் 2 பற்றி நான் பேசி போடுறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருது, ஏதாச்சும் புது வியூவர்ஸ் இந்த வீடியோக்கு நம்ம வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நான் புது வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். பை, தேங்க்யூ.